ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த க்ராப் டாப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் எடுத்திருக்க லென்த் வந்துட்டு 21. உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்தை நீங்கள் எடுத்துக்கலாம். என்னோடய ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்துட்டு 6.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். என்னோடய ரெடி ஷோல்டர் வந்து 2 இன்ச் ப்ளஸ் ஒரு ½ இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக எடுத்திருக்கேன். ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1/4 இன்ச்லேருந்து ½ இன்ச் இல்லைனா ஒரு 3/4 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். ஸோ இது வந்து க்ராப் டாப் தானே, ஸோ 3/4 இன்ச் வரைக்குமே நீங்கள் மார்க் பண்ணலாம். ஆர்ம் ஹோலும் 6.5 எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 34 என்னோடய செஸ்ட் மெஷர்மெண்ட் ப்ளஸ் ஒரு 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி அதை டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா எனக்கு 9.5 வருது. ஸோ 34 ப்ளஸ் 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் டிவைடட் பை 4 9.5. ஸோ மேலே மார்க் பண்ண 6.5 வந்துட்டு கீழேயும் கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா தான் ஆர்ம் ஹோல் கரெக்டாக வரும். ஸோ ஆர்ம் ஹோல் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து உள்ளே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிராஸ் வந்துட்டு பேக்குக்கு 1 இன்ச்சு, ஃப்ரண்ட்டுக்கு 0.75 இன்ச்சு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுனால நான் 0.75 இன்ச் கொடுத்துட்டு அந்த 3 லைனையும் கனெக்ட் பண்ண போகிறேன். செஸ்ட் லைன், மிட் பாயிண்ட் அண்ட் 0.75. ஸோ இப்போ ½ இன்ச் ஸ்டிச்சிங் லைனில் இருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ செஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட். செஸ்ட் அண்ட் வெய்ஸ்ட் ஒரே ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயும் இருந்தால் நல்லா லூஸாகவும் இருக்கும். இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபிட்டடாக வேணும்னா உங்களோட வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட்டோட ஒரு ஒரு 1 இன்ச் இல்லைனா 2 இன்ச் லூசிங் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட்னா உங்கள் லென்த்து நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஸோ நெக்கோட டெப்த்து வந்துட்டு 6.5 எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ எடுத்துகிட்டு பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ உள்ளே வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டை. பேக் பார்ட் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் பார்ட் மாதிரி தான், சேம் தான், எல்லாமே சேம் தான். ஜஸ்ட் வந்துட்டு நான் ஆர்ம் ஹோலில் வந்துட்டு உள்ளே ஒரு 1 இன்ச் எடுத்தோம் இல்லையா, அதை ½ இன்ச்சாக எடுத்துக்கணும் பேக்குக்கு. எடுத்துகிட்டு ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. என்னோடய நெக்கு டெப்த்து வந்து அதே 6.5 தான். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். ஸோ வெயிஸ்ட்டுக்குமே நான் டாட் கொடுக்கல. நீங்கள் டாட் வேணால் டாட் கொடுத்துக்கலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் சேம் ஆஸ் ஃப்ரண்ட் பார்ட். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை எக்ஸப்ட் ஆர்ம் ஹோல் தவிர எனக்கு. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பஃப் ஸ்லீவ்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கேற்ற ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பஃப் வந்துட்டு எனக்கு மேலேயும் வேணும் கீழேயும் வேணும். ஸோ நான் வந்து 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன் பஃப்புக்காக. ஸோ உங்களுக்கு மேலே மட்டும் வேணும்னா மேலே மட்டும் கொடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லீவோட லென்த் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க 7 இன்ச் கிட்ட. ஸோ மேலே வந்துட்டு பஃப்புக்காக ஒரு 1.5 இன்ச் ஆர் 1 இன்ச் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், எவ்வளோ பஃப் வேணுமோ 2 இன்ச் கொடுத்துக்கலாம். என்னோடய கேப் ஹைட் வந்து 4 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் எடுங்க. அந்த ஸ்ட்ரைட் லைனில் உள்ள மிட் பாயிண்ட் எடுத்து மார்க் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர்லேருந்து ஒரு 2 இன்ச் உள்ளே மார்க் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து மேலே ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மிட் பாயிண்ட்லேருந்து உள்ளே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ ஸ்லீவ் ரவுண்ட் உங்களுக்கு என்ன வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பஃப்புக்கு 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஆர்ம் ஹோலோட ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸ்லீவுக்கு கீழே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேப்ரிக்கை வந்து மடித்து திருப்ப போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 1.5 இன்ச்சோட ப்ளஸ் ஒரு ½ இன்ச் கொடுத்துக்கோங்க.
ஸோ நெக் ஃபினிஷிங் வந்துட்டு நான் நெக் ஷேப்லயே இன்னொரு ஃபேப்ரிக்க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அத அப்படியே அடிச்சு திருப்பிக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே அப்படிதான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்படி வேண்டான்னா, நீங்க பயாஸ் ஸ்ட்ரிப் கொடுத்து கூட நீங்க அடிச்சு திருப்பிக்கலாம். ஸோ 2 ஷோல்டர்ஸையும் இப்ப ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஸ்லீவ்ஸ்ல வந்துட்டு மேலயும் கீழயும் பஃப் மட்டும் தனியா வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கீழ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் மாரி குடுக்க போறோம்ன்னு சொன்னோம் இல்லையா? அத வந்துட்டு ஸ்லீவ்ஸ் மேல வச்சு, இப்ப நீங்க ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். எவ்ளோ லென்த் வேணுமோ அத விசிபிளா வச்சுட்டு, பேலன்ஸ பின்னாடி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் 2 சைட்ஸும் ஜாயின் பண்ணிட்டு, கீழ டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா, கிராப் டாப் முடிஞ்சிருச்சு. இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.